உலக வாழ் திருக்குறள் நெஞ்சத்தில் இன்று திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தினுடைய 28வது வாரம் அரசு மேல்நிலைப்பள்ளி மேல்பாலூர் கலசப்பாக்கம் ஒன்றியத்தில் இருக்கிற மேல்பாலூர் பள்ளியில் படிக்கிற குணமதி அவர் 1330 குறளையும் இந்த திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தின் வாயிலாக சேர்த்து படித்து இன்று நிறைவு செய்திருக்கிறார். இந்த வகையில் அவரை எல்லா குழந்தைகளும் ஆளுக்கு ஒரு அதிகாரம் கேட்டீங்கன்னா இந்த அதிகாரத்தை இதை எண் சொன்னால் போதும், தலைப்போடு சொல்ல தேவை, எண் சொன்னால் போதும். அந்த எண்ணுடைய அந்த அதிகாரத்தில் இருக்க 10 திருக்குறளையும் பிழையின்றி சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த குணமதி அவர்கள் தற்போது உங்களை நீங்கள் அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். என் பேர் மோகனமதி. நான் 6ஆம் வகுப்பு ஆசிரியர் மேல்நிலைப்பள்ளி திருப்பாவையில் படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் 1930 முடித்துள்ளேன். நன்றிமா. இப்போ கேளுமா, உன் பேர் சொல்லி உங்களுக்கு கேளு. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். அதிகாரம் 35 துறவி. அதன் அதன் நீங்க அதன் அந்த நீங்கள் வேண்டிய உண்டாக திறக்கத்து வீண்டர் பால பலாட வேண்டும் மனிதன் புறத்து விடும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு இயல்பாக நோட்பு கொஞ்சம் இன்மையோட மயிலாக மற்றும் பேத்து மற்றும் திறப்படி ஒன்கால் பெருபட்ச குடும்பம் மிக யான் எனது எண்ணம் சிறக்கப்ப மணிக்கு வந்து உலகம் போகும் பற்றி விழா என்பவர்கள் பற்றி விழாது அவருக்கு தலைப்பட்ட திறத்தொழுந்தான் வாங்கி வழிபட மற்றவர் பற்றிய கண்ணை பிறப்பிற்கு மற்ற செய்யாமல் காணப்படும் பற்றுக பற்றான் பற்றினா பற்றி பற்றுக்கு பற்று விடத்து. நீங்க சொல்லுமா, உங்க பேர் சொல்லு. என்ன நீங்க சொல்லுங்க. 60 சொல்ல சொல்றாரு. 60 சொல்லு. அதிகாரம் 60 ஊக்கம் உடைமை எனப்படும் ஊக்கம் மத்தியில் உடையதுடைய மற்றுள்ள உடைமை போரும் இல்லாத நீங்கிவிடும் ஆக்கம் இழந்தமை செல்லவருக்கும் மருந்து கைத்துடைய ஆக்கம் மதுரை சமசி ஊக்கம் உடைய நுழை வெள்ளத்தானே மாயிடம் அல்லது தந்தை உயிர் உள்ளவது எல்லாம் உயிரப்படி தலையும் தலைமைத்து சிறு தொல்கார் உறவு புதமன் பட்டுப்பாடு ஒன்றும் கிளை உள்ளம் இல்லாத ஏதாவது வல்லியம் எனும் பிறக்கப்பட்டது உங்களுடைய ஆயுதம் எனவரும் புரிதற்குரிய ஒருவர் புலவருக்கு அகில மரமக்கள் ஆதல் வேறு. அதிகாரம் 45 பெரியார் துறைகள் அதாவது முத்தரிட கிண்மைத்தன் செய்து கொள்ளி உராமற்கால் பெற்றார் பேணிக்குள்ள தமிழ் பெரியார் தமிழ் வன்கள் எல்லாம் தலை சுருவா கண்ணாக ஒழுக மன்னசனவா சூழ்ந்து கொள்ள தக்க இடத்துல தலையில் உள்ள சித்த சேர்க்கிறோம் இடிக்கும் துணர் ஆழ்வார் கிடைக்கும் தகைமை அவர் இருப்பால் இல்லை ஏமரம் இருப்பால் அங்கிடம் உள்ள கூதியம் இல்லை மல்லம் சபிலக்கு இல்லை பல்லார் பைகளும் பார்த்து சக்தி மட்டும் நல்லா தருக வீரர். அதிகாரம் 32 இன்னா செய்யாமை சிறப்பு இனம் செல்வம் பெரிடம் பிறக்கின சேம மசிகள் கட்டினா செய்வதா கண்ணு மதன சேம மசிகள் செய்யாமல் சட்டகம் செய்யாமல் சட்டக்கும் இன்னாத செய்வம் தரும் இன்னா செய்தவதானம் செய்து அறிவின நாகுவது உண்டோ பெரிய கொச்சக்கடை இன்னா எழுத உள்ளது நம்ம என்ன பெருங்க செய்ய எதானம் இன்னும் மேற்கு மதமான செய்யாமைகளை தன்னிற்கு இன்னாமல் தானே வந்து மனித செயல் பிறக்கின ஒரு பக்கம் செய்ய நம்பிக்கை தாமே வரும் நோயெல்லாம் மைசேரும் மேலோடு நோய் நன்மை வேண்டுபவர். அதிகாரம் 30 வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதையும் அதுவும் கேள்விக்கு அதிகாரம் 30 வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதையும் அதுவும் தீமையிலாச்சல பொய்மை வாய்மை எழுத நன்மை பயக்கும் தனிச்சு அறிந்து பயக்கப்பை தனி தனிச்சிடும் உள்ளத்தால் பொய்யாத ஒழுங்கல் உள்ளம் மனதரும் வாய்மொழி நானும் செய்வாருந்தால பொய்யாமை என்ன பொய்யாமை எல்லாரும் தரும் பொய்யாமை பொய்யாமை ஆட்சி செய்யாமல் நின்று புறந்தமே நீரான் நாமே அங்கு வாய்மை காணப்படும் எல்லா வழக்கம் விளக்கல சார்ந்து பொய்யா விளக்கிய விளக்கு யாமையா கலந்தவற்றில் எழுதல் வாய்மை நல்ல பிற. அதிகாரம் 71 குறிப்பறிதல். கூறாமை குறிப்பிடல் மறைக்கும் மையங்களை ஐயப்படாத பகல் குறிப்பின் குறிப்பிட வாயுப்பியான பைதோ கட்டது காட்டும் மலிமஞ்சு கட்டது காட்டும் முகம் முகத்தின் முதுகும் தோபின் காயின் நண்பது முகநோக்கி நிற்காமல் நான்கு உற்றுதொன்னர் பெண் பகமை கெண்மை கண்டறி கண்ணி பகமையும் கெண்மையும் கண்ணறிக்கு கண்ணின் பகமை உணர் பெண் நுண்ணியம் என்பால் பொங்கல் கண்ணங்கள் கண்ணு செய்ய பெற. அதிகாரம் 63 இடுக்கன் அறியாம இடுக்கன் வருங்கள் அங்கு அதனாற்கு அங்க பதிவெல்லத்து அணிய அறிவுடன் உள்ள கிடமை இன்றைக்கு இந்த படிப்பு இன்னைக்கு இடமைப்படாத மற்ற எல்லாம் பல்லாவற்றை எடுக்க ஏற்பாடு தனிக்கு வரும் மழை எடுக்க நிற்கப்படும் மற்றபடி எல்லாம் முழுவ பெற்று நமக்கு இலக்கம் உடம்படி கலக்கிறது கையாள கொள்ளாத இன்பம் விளையாடு இன்பத்தில் துன்பம் முதலில் இன்பத்தில் இன்பம் விளையாத துன்பத்தில் துன்பம் முதல் இல்லாம இன்பம் எனக்கு நல்லது ஒன்றார் வழியும் சிறப்பு. அதிகாரம் 100 பண்புடைமை என்பதால் எதிர்ப்பு
யார் மட்டும் பண்புடை என்னும் வழக்கு அன்புடைமை அந்த குறிப்பத்தில் இவ்வரண பண்புடை என்னும் வழக்கு உற்பத்த மக்களுக்கு அஞ்சவதற்கு பண்பது ஒப்பதாம் ஒப்பு நயனோடு அஞ்சு புரிந்த பெண்ண பண்பு பாராட்டும் உள்ளது நாளை உள்ள மின்னாதை ஏற்ற பயிலும் பண்புல பாளையம் மற்றும் பண்புடையார் பற்றோடுகளுக்கு மதித்து வந்து ஆய்வதுடன் அரும்போது கூர்மையிடம் மறுபோல் மக்கள் பண்பு இல்லாத நண்பர்கள் ஆகிய நயமில்ல செய்வதற்கு மண்பல் சராதக்கரை நகவல்ல எல்லாருக்கும் ஆயிரம் நலம் பங்களும் பார்ப்பற்றும் நேரம் பண்புலாம் பெற்ற பேர் ஜன்பால் கலந்தை மேல் திருந்துச்சு. அதிகாரம் 55 செங்கோன்மை ஒன்று கன்னட தெரிப்புந்து யார் மட்டும் பேச அக்தமுறை வானக்கி வாழ மலர்கள மன்னன் போல் நோக்கி வாழும்படி அந்த நோக்கம் மரத்திற்கு மலையென்று மன்னவன் போல் குடிதறி கொள்ளச்சு மன்னவன் ஆட்ட பயிலும் விழுந்துக்கு விரஞ்சி வெட்டி தரது மன்னன் கொள்ளதும் கொடாதன இறைக்காக்கும் பயகம் எல்லாம் அவனை மறைக்காக மட்டும் செய்ய என்பதுதான் ஓரம் முறை செய்ய மன தன்பது தானிக்கிடும் குடிப்புறம் காத்தம்பி குற்றம் கொடது வடிஞ்சு வேந்தலில் கொள்ளியர் கொடியார வேந்தது பயங்கள் கலை கண்டுள்ளி. அதிகாரம் 51 தெரிந்தால் இன்பம் உயிரச்ச நன்கு தெரிந்தாரப்படும் குறிப்பிட்டு குற்றம் நீங்க ஒரு பெருமான கட்டித்தல் அறியச்சு அசற்ற கண்ணும் தெரிந்த எழுதிய வெளியேறும் ஒரு மாதிரி குற்றம் நாடி அவற்றை மிக மிக்க கொலை பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கு தரும் கருமை கட்டளைகள் அச்சால தெல்லோமுக மற்ற பற்றி தலைமை கண்டு அறிவா தருப்பதும் எல்லாம் தரும் தீரான் திராழ்வு தரும் திரட்டை அறிவும் தேரா தேர்வு திருப்புறம் தீரான் திரும் கைவரும் தீராழ்வு தரும். அதிகாரம் 78 நட்பு சேர்க்கார் யாவலர் வினிகரி அவளை கப்ப நிரணி நீரவர் கெண்மை பெருமதி பின்னேற பேரபினவில்தன் நுள்ளம் போல பல்தல் பண்புடையாளர் தரப்பு நடத்த போட்டாட்ட விகுதிக்கு மேச நிறுத்த பொருள் புணர்ச்சி பல்தல் வேணாவோட சட்டம் கிடந்தரும் கிடங்கு நட்பு நட்பு ஜாக நட்பு நட்பு உடிக்கிறாங்க கேட்பதாங்க இருக்க நட்பு நட்புக்கு உச்சிக்காரன் கொஞ்சம் சொல்லாமல் ஒன்றும் இனிய இவன் நமக்கு நன்மையாச்சு புனையின் புள்ள நட்பு. அதிகாரம் 92 வரையின் மகள் அன்பின் வழியா பொருளையும் மனிதர்கள் தரும் பயந்திக பண்பறிக்க பண்பின் நல்ல விடல் பொறுப்பேட்டு பொறுமைக்கும் விடல் ஏது பிறந்தது வச்சு ஒரு பல புணம் தயார் போல் ஆயும் அறிவு நல்ல தந்தனம் பரிபா தொயா சதீஷ் புணம் பரிபத்தில் ஏஜம் இல்லவோ தொய்வா பிரிச்சு பெரிய புறவத்தில் ஆயும் மன்ன அல்ல கணியம் மாய மகளிர் முயக்க வரவிழா மழையம் என்றால் பொருளை புள்ளை ஆடு மாதிரி இருமனை பெண்களும் கள்ளம் கரும் விதிக்கப்பட்ட தொடர்பு. அதிகாரம் 104 உழவு சுன்று மேற்பின்னது உலகம் அதனால் உழுந்து முழவத்தில் உழவ உலகத்தால் தாணி அக்தர் எழுவார் எல்லாம் பொழுது உழுதுண்டு வாழ்வர் வாழ மற்றும் தொழுது பெஞ்சல் பலகுடன் நீரும் தம் கொண்டை காண்பாளர்களும் நீழவர் இருவாறு பக்கம் தீவ கரோ கசி மாலையவனர் உழவனா கைமனை கீழே விழுவது விட்பெண் பார்க்க நிலை தொடுப்பொழுது கப்சாவுக்கு பிறகு வேலை சாலப்படும் ஏழன் மற்ற கடுப்பின் காப்ப செல்லான் கேள்வன் நீர்ப்பில் இல்லாத ஓடிவரும் இளமென்று ஆசிரியர் பறைக்கான் நல்லா நகும். அதிகாரம் 120 தனிப்படர் மிகுதி தமிழர் தமிழர் பெற்றவர் பெற்ற காமத்து காடு கனி வாழ்வார்க்கு வாழம் பாய்தல் வீழ்வக்கு வீழ அதிகம் வீழர் வீழப்படுவார் கம்மி வாழ வேணும் சருக்கு வீழப்படுவார் கீழ தமிழ் வீழப்படாதே நாம் கதல் கொல்லான் தமக்கு தாம் கதல் செய்பவர் நாம் கதல் கொல்லான் தமக்கன் செய்வார் தம் கதல் கொல்லா கடை ஒரு தலை இன்னது காமம் கப்பலிதல் யானை பிடித்து பருவலம் பதிலும் கணக்காக விற்க நின்றொழுவான் நீ வாழ இன்சால் பெற உலகத்து வாழும் வன்கனாரி. அதிகாரம் 130 நெஞ்சோடு புலத்தாவஞ்சி அவர் காதல் கண்டம் என காகாது உராது உறந்த கவ்வியாக பெற பெற்று கவ்வியால் கவ்விது காமதில் தவிடும் தன்னிழந்து கலத்தரும் கலைவற்ற கம்பளிபடுத்தோறும் இணைந்து கண்டது மண்ணும் ஒரு நாள் மஞ்சங்களை பாம்பு கொண்டு உறவை கவை உருவாக அணைச்சு நேரம் நீர் மீண்டும் நெய்யால் எரிந்தற்பம் என்ற கவ்வியால் காம் நொதுப்பம் மீனல் அலனான உள்ளது அஞ்சலும் மடல் இந்த கடை தமிழ் அல்குவர் காதலி அம்மன் கவ்வி எடுக்கும் போர். கடைசியாக நான் என்ற விருப்பத்திற்கு 133வது அதிகாரத்தை சொல்றோம். அதிகாரம் 133 ஊடல் வகையிலே அவருக்கு ஆயிரம் விடுதல் வல்லதவர்களுக்கு மறுபடியும் தோன்றும் சிறு நல்ல ஆடும் படைப்பரும் புலத்தலின் புத்தலாட்டு உன்னலத்திலேயே தனகத்து புள்ளி விடா பொலிவில் தோன்றும் உள்ள முடிக்கும் வரை தவறல் ஆயிரம் தமிழம் என்றாக நான்கு உழைத்து உணலை முண்டது அல்லது கமப்பொழுது ஊடல் இருந்து ஊடக மண்ண ஒளி அமர்ப்ப நீரக மண்ண இரா உடல் காமத்துக்கு என்பதற்கு இன்னும் கூடி முயங்க பெரிய இங்க வகுப்பில் இருக்கிற அனைவருமே குணமதியை போல 1330 திருக்குறளையும் தமிழச்சு துறையிலே சொல்லி நீங்களும் 15,000 ரூபாய் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இப்படிப்பட்ட குழந்தையை பெற்றெடுத்த முத்தவர்களுக்கும் ஸ்டாலினி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அந்த பள்ளிக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.